வெல்கம் டு ஆல் பைப் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ServiceProManagement சாஃப்ட்வேரில் எப்படி பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறது, பார்கோட் எடுக்கிறது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்மளோட ServiceProManagement சாஃப்ட்வேரில் எப்படி சேல்ஸ் என்ட்ரி போடுறது, எப்படி ரிப்போர்ட்ஸ் பார்க்குறது அப்படின்றத பார்க்கலாம். இதில் சீரியல் நம்பர் வைஸாகவும் நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம், பார்கோட் வைஸாகவும் நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம், ரீட்டெயில் அப்புறம் ஹோல்சேலும் பண்ணிக்கலாம். நம்ம ஷாப்க்கு வர ரெகுலர் கஸ்டமரோட பேலன்ஸை ஈஸியாகவே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கான ரிப்போர்ட்ஸும் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு நம்மளோட சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சேல்ஸ் கிளிக் பண்ணிக்கணும். சேல்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது சேல்ஸ்க்கான மெனு எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகும். ஃபஸ்ட்டு சேல்ஸ் என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி அதுக்கான கான்ஃபிகரேஷன் எல்லாமே நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணிக்கணும். அதில் கஸ்டமர் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஷாப்புக்கு வர ரெகுலர் கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இங்கே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அவங்களோட நேம், அவங்களோட மொபைல் நம்பர், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், ஒருவேளை ஆனிவர்சரி தெரிஞ்சுது அப்படின்னா அவங்களோட ஆனிவர்சரி நம்ம வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர், அட்ரஸ், பேங்க் அக்கௌண்ட், அதர் டீட்டெயில்ஸ், அவங்களுக்கான ஓப்பனிங் பேலன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம சாஃப்ட்வேர்லேயே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபார் அப்டேட் ஆர் டெலிட்ன்ற செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வியூ ஆகும். இதில் ஏதாவது எடிட் பண்ணி அட்ரஸோ ஃபோன் நம்பரோ ஏதாவது எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே எடிட் பண்ணிட்டு அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். அப்படி இல்லை ஏதாவது ஒரு கஸ்டமர் வந்து நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெலீட் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெலீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் செட்டிங். நம்ம ஷாப்புக்கு வர ரெகுலர் கஸ்டமருக்கான பாயிண்ட்ஸும் நம்பர் ஆஃப் விசிட்டுக்கான செட்டிங்ஸ் வந்து இதில் வந்து நம்ம அவங்க ஒரு 100 அமௌண்ட்டுக்கு 1 பாயிண்ட் அப்படின்றதையும் நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லை ஒரு 1000க்கு 1 பாயிண்ட் அப்படின்றதையும் நம்ம வச்சு அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஸ் செட்டிங்ஸ். நம்மளோட சேல்ஸ் வந்து ஃபினான்ஸ் மூலயமா சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸு நம்ம இங்கே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். அப்படின்னா பில்லில் வந்து எப்படி சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த ஃபினான்சியர்கிட்ட நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்றதையும் நம்ம இதில் வந்து என்ட்ரி போட்டு வச்சுக்கலாம். அவங்களோட நேம் டைப் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேவ் ஆயிடும். இப்போது நம்ம சேல்ஸ்க்கு தேவையான எல்லா கான்ஃபிகரேஷனும் நம்ம செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம சேல்ஸ் என்ட்ரி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சேல்ஸ் பார்க்க போகிறோம். நியூ சேல்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா F2 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாகவே உங்களுக்கு சேல்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம என்ன ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ண போகிறோமோ அதை டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து எந்தெந்த பர்ச்சேஸ் எப்போவெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு காமிக்கும். இதில் நீங்கள் எந்த சீரியல் நம்பர் கீழே இப்போ சேல்ஸ் பண்ண போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டேரெக்டாகவே ஆட் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் பார்கோட் ஸ்கேன் பண்ணாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே ஆட் ஆயிரும். இதுக்கப்புறமா குவான்டிட்டி எடிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம குவான்டிட்டியில் வச்சு எத்தனை குவான்டிட்டி வேணுமோ அது கொடுத்து என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டும் நமக்கு இங்கே கால்குலேட் ஆகணும். இப்போ இந்த ப்ராடக்ட்டு டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டில் வச்சு கிளிக் பண்ணிட்டு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறீங்களோ அதை வந்து நம்ம இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். மொத்தமாக டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட்டோ அதை கொடுத்து நம்ம வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லை ரெகுலர் கஸ்டமராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து ரெடீம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ரெடீம்க்கான அமௌண்ட்டும் நம்ம இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இல்லை அவங்க கேஷாக கொடுக்குறாங்க, கார்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதையும் சூஸ் பண்ணிவிட்டு பெய்ட் அமௌண்ட் எவ்வளவோ அதுவும் நம்ம இங்கே வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ஃபினான்ஸில் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா ஃபினான்ஸுன்ற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு எந்த ஃபினான்ஷியர் கீழே வாங்குறாங்க அப்படின்றதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்டுக்கு வந்து வாரண்ட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த வாரண்ட்டியும் நம்ம இதில் வந்து எந்த ப்ராடக்ட்டுக்கு வாரண்ட்டி இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். வாரண்ட்டி செக் பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வாரண்ட்டிக்கான கார்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் எந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து வாரண்ட்டி இருக்கோ அந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான என்ட்ரு பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இதில் வாரண்ட்டி ஸ்டேட்டஸ் வந்து வாரண்ட்டியாக, ஏஎம்சி ஒன்லியா, ஆன்டிவைரஸா அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிட்டு வாரண்ட்டி வந்து இன்னையிலேருந்து எத்தனை நாளைக்கு அப்படின்றத நம்ம வந்து கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டு சேவ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட் வரும். அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கான ரெஃப்ரெஷ் பட்டன் கிளிக் பண்ணிங்க வாரண்ட்டிக்கான நம்பர் வரும். இந்த நம்பர் வச்சு நம்ம அவங்க ஒரு வேளை ப்ராடக்ட் வந்து வாரண்ட்டி கிளைம் பண்ண வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாரண்ட்டி இருக்கா இல்லையா, எது வரைக்கும் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ரிப்போர்ட்ஸில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சேல்ஸ் வந்து உங்களுக்கு சேவ் ஆயிரும்.
நம்ம போட்டிருந்த சேல்ஸ் வந்து ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் சேல்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு எந்த சேல்ஸை வந்து நம்ம வந்து எடிட் பண்ணணும், ஏதாவது அப்டேட் பண்ணணுமோ, ப்ராடக்ட் ஏதாவது புதுசாக ஆட் பண்ணனாலோ எந்த பில் நம்பரோ நம்ம அது கொடுத்துட்டு டேட் சூஸ் பண்ணிட்டு நம்ம என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா அந்த பில்லு கீழே என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றது நமக்கு இங்கே வியூ ஆகும். இதில் ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் நேம் சூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணாலும் கிளிக் பண்ணி நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி டெலீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அப்டேட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பண்ண எடிட் எல்லாமே ப்ராப்பராக அப்டேட் ஆயிரும் இந்த பில் நம்பர் கீழே. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் பேமெண்ட். நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் வந்து கிரெடிட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க லேட்டராக வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. அந்த பேமெண்ட்டை வந்து நம்ம சேல்ஸ் பேமெண்ட்டில் வந்து என்ட்ரி போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம சேல்ஸ் பேமெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு எந்த கஸ்டமர் வந்து பேமெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களோட நேம் சூஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு காமிக்கும். இந்த பில் நம்பரை வந்து நம்ம டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பில்லுக்கான அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கான பேமெண்ட் வந்து இங்கே என்ட்ரி ஆயிரும். அது போக அவங்க இன்னும் பேமெண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து இதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொட்டேஷன். நம்மளோட கஸ்டமர் எஸ்டிமேட் பில் கேட்டாங்க அப்படின்னா நம்ம கொட்டேஷன் கிளிக் பண்ணி அதுலேயே நம்ம வந்து என்ன ப்ராடக்ட் கொடுக்க போகிறோமோ அது கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொட்டேஷன் பில்லும் நம்ம இங்கேருந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண சேல்ஸ்க்கான ரிப்போர்ட் கிளிக் பண்ணி அதில் சேல்ஸ் ரிப்போர்ட் கிளிக் பண்ணிட்டு டேட் வைஸ் ரிப்போர்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணது பார்க்கணும் அப்படின்னா டேட் சூஸ் பண்ணிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வியூ ஆகும். இது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பில்லு கீழே என்னென்ன ப்ராடக்ட் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். இதிலிருந்தும் நம்ம வந்து ரீப்ரிண்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் பேமெண்ட் டைப் வைஸ் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் வைஸ் இப்போ கேஷில் எவ்வளோ அமௌண்ட் இன்றைக்கில் இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் போயிருக்கு அப்படின்றத பார்க்கணுன்னா கார்டுன்னு சூஸ் பண்ணிட்டு எந்த பேமெண்ட் உங்களுக்கு பார்க்கணுமோ அந்த பேமெண்ட் சூஸ் பண்ணிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸும் வியூ ஆகும். அதேமாதிரி ஹோல்சேல் நீங்கள் சேல்ஸ் டைப் வைஸ் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹோல்சேல் எவ்வளோ பண்ணியிருக்கோம், ரீட்டெயில் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் ரிப்போர்ட் மூலயமா. நெக்ஸ்ட்டு கொட்டேஷன் ரிப்போர்ட். நம்ம பண்ண கொட்டேஷனுக்கு எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா அந்த டேட் சூஸ் பண்ணிட்டு சர்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். அது டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படின்றது நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் ரிப்போர்ட். ப்ராஃபிட் ரிப்போர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட் வைஸ் வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னா அந்த டேட் சூஸ் பண்ணிவிட்டு சர்ச் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அன்றைக்கான ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். இதில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ சேல்ஸ் ப்ராஃபிட், இன்கம் எக்ஸ்பென்ஸ் போக உங்களுக்கு வந்து இதில் நெட் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வைஸ் ப்ராஃபிட். ப்ராடக்ட் வைஸ் ப்ராஃபிட்னா நம்ம சேல்ஸ் பண்ண ஒவ்வொரு ப்ராடக்ட்கான ப்ராஃபிட் வந்து இங்கே வியூ ஆகும். இன்றைக்கி டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி சேல்ஸ் பண்ண ப்ராடக்ட், அதோட குவான்டிட்டி, அதோட பர்ச்சேஸ் ரேட்டு, சேல்ஸ் ரேட்டு, அது போக உங்களுக்கு அதுக்கான டோட்டல் ப்ராஃபிட் என்ன அப்படின்றதையும் நீங்கள் சேல்ஸ் பண்ண அமௌண்ட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டை பொறுத்து வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். அடுத்து ப்ராடக்ட் ரிப்போர்ட். ப்ராடக்ட் ரிப்போர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி சேல்ஸ் பண்ண எல்லா பில்லும் உங்களுக்கு வந்து இதில் வியூ ஆகும். இதில் எந்த ப்ராடக்ட் வந்து இந்த பில் கீழெலாம் சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் இதில் வந்து எந்த ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணி நம்ம இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட்கான டீட்டெயில்ஸ் எப்போல்லாம் அந்த எந்தெந்த பில் நம்பர் கீழே அது சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ குவான்டிட்டிக்கு சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் ரிப்போர்ட்டில் நம்ம ஷாப்பில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் எத்தனை குவான்டிட்டி சேல்ஸ் ஆகிருக்கு, அதுக்கான ப்ராஃபிட் அமௌண்ட் என்ன அப்படின்றத வந்து நமக்கு இந்த ரிப்போர்ட்டில் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கேட்டகிரி வைஸ் சேல்ஸ். கேட்டகிரி வைஸ் சேல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் எந்தெந்த கேட்டகிரிலாம் சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, அதுக்கான அமௌண்ட் என்ன, அதுக்கான குவான்டிட்டி என்ன அப்படின்றதையும் நம்ம இதில் இந்த ரிப்போர்ட்டில் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்மளோட சர்வீஸ் ப்ரோ மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்லேருந்து எப்படி சேல்ஸ் போடுறது, அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஷாப்போட இன்கம் ஆட் பண்ணுறது, எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணுறது, அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எப்படி பார்க்குறன்றத பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட பைப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டிஸ்பிளே ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.